மேடம். ஹலோ கைஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்டோட. எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு வெளில போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து நாங்கள் பஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பார்த்து தான் மழையெல்லாம் வருது. நல்லா வெயில் அடிக்கும்னு நினச்சோம், பட் மழை வருது. பார்க்கலாம். பஸ் வந்துடுச்சு, நம்ம ஏறலாம். ஒரு வழியாக பஸ் ஏறிட்டோம். ஒரு வழியாக சீட் பிடிச்சாச்சு. பஸ் ஏறிட்டோம். இறங்கிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறோம். ஒரு வாட்டி பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செகண்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பஸ் கொஞ்சம் டைமில் வந்துடும். இந்த ஏரியா வந்து எங்களோட நிறைய காலேஜ் இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் நிறைய வந்துட்டு சண்டை போட்டுருக்கோம். ஜாலியாக இருக்குது. ஏன்னா பக்கத்துல தான் காலேஜ். இந்த இடம்னா தெரிஞ்சால் கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தான் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். அது வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஆமாம், நிறைய காலேஜ் மெமரிஸ் இங்கே இருக்குது. சமுசிலாம் இருக்குது திருப்பி இங்கே வர்றது. ரொம்ப நாள் கழிச்சு வரை நாங்கள் மீட் பண்ணுறோம். அதனால் நிறைய பேசிட்டு நிறைய ஃபன் பண்ணுவோம். ஆமாம், காலேஜு லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ். ஆமாம், மெமரிஸ் இருக்கு. ஆமாம், இதான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். காலேஜ் போகலாம் பிடிக்காது எங்களுக்கு. ஆனால் இந்த காலேஜ் வந்து எங்களுக்கு நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ், ஆமாம் சேட் மூமெண்ட்ஸ், நிறைய லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்கு இந்த காலேஜில். நிறைய மாறிடுச்சு காலேஜ். ஒரு பில்டிங் மட்டும்தான் இருக்கு. இப்போ பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எங்களோட காசுல இது பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஆரா ஃபேஷன்னு ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். இது வந்து ஆர்ஆர் நகரில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இயரிங்ஸ் இருந்தது. எல்லா டைப் ஆஃப் இயரிங்ஸும் இங்கே இருந்தது. கொரியன் இயரிங்ஸு, ஜிம்காஸு எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு ஜிம்காஸ் தான். நெக் செட்டு, பேங்கிள்ஸு எல்லாமே இருந்தது இந்த ஷாப்பில். ஹேண்ட்பேக்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருந்தது எல்லாமே. எல்லா டைப் ஆஃப் பேக்ஸுமே இருந்தது. ஹேண்ட்பேக்கு, ஸ்லிங் பேக்கு, கிளச்சஸும் சூப்பராக இருந்தது எல்லாமே. நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து கிளிப்ஸு, ஹேர் பேண்ட்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஹேர் போஸு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாத்துலேயுமே. கிட்ஸுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. குவாலிட்டியாக இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது எல்லாமே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. 10:30லேருந்து சுற்றிட்டே இருக்கும். இன்னும் சாப்பிடல, எதுவுமே பண்ணல. சுற்றுறோம் போகிறோம் எங்களுக்கே தெரியல. இன்னமும் சுற்றிட்டு தான் இருக்கும். வந்தாமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. கொடுமைப்படுத்த அடிச்சு வச்சுக்கோ. சாப்பிட வேணா வரமாட்டா. ஒர்க்கு தான் முக்கியமா. இன்னும் நாங்கள் வந்த ஒர்க்கு முடியலை. மலையில் ஸ்டார்ட் பண்ணி என்ன காட்டாதடி. மலையில் ஸ்டார்ட் பண்ணி அகைன் மலையிலே இந்த வீடியோ வந்து முடியுது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பாம்பே ஸ்வீட்ஸ் சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போ மணி என்னன்னா 4:30 ஆகுது. மணியை பார்த்துக்கோங்க, கரெக்டாக 4. இன்னும் நாங்கள் சாப்பிடல. காலையிலேருந்து சுற்றிட்டே தான் இருக்கோம். இப்போ வரையும் சுற்றிட்டே தான். எதுக்குமா சுற்றுறோம் அதை முதல்ல சொன்னால். ஆனால் எதுக்கு சுற்றுறோன்னு எங்களுக்கே தெரியாது. ஐயோ நம்மளே ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டருக்காக வெயிட்டிங். செம்மையாக பசிக்குது. ஏன்னா காலேஜ் 2 பேருமே சாப்பிடல. ஆமாம், வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். வந்துச்சு. இது வந்து பன்னீர் பிரியாணி. இது வந்து மஷ்ரூம் ரைஸு. எனக்கு வந்து மஷ்ரூம் ரைஸு, இவளுக்கு வந்து பன்னீர் பிரியாணி. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பிடிக்கவே இல்லை. நாங்கள் சாப்பிடவே எங்களுக்கு பிடிக்கல. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. 2 பேரோட ஃபுல்லுமே அப்படியே தான் இருக்குது. பாதி தான் சாப்பிடுவோம். பிரியாணியில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஃப்ரைட் ரைஸில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. 2 பேராலுமே சாப்பிட முடியல. இங்கே ஒருத்தி முக்கிட்டு இருக்கா சாப்பிட முடியாமல். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு ஸ்வீட்ஸே வந்து வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்புக்கு போய் பஸ் ஏற வேண்டியதான். இப்போ மழை வருது. நீங்கள் ஏதாச்சும் போயிட்டு பஸ்க்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம்.
பொதுமக்களுக்கு காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். தஞ்சை மாநகர காவல்துறை வந்துட்டோம். நீ ஏன்டி இவ்வளோ குட்டியா இருக்க? அடுத்த டைம்ல ஹீல்ஸ் ட்ரை பண்ணு சரியா? எடுக்கவே முடியாது வீடியோவே நீ குட்டியா இருக்கறனால. குட்டியா இருந்தாலும் கியூட்டா அது நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். பஸ் வரல, பஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கோம். பார்க்கலாம் என்ன பஸ் வருதுன்னு. எல்லா பஸ்ஸும் ரஷ்ஷாக தான் வருது. ஒரு வழியாக சுற்றி சுற்றி ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்ப. சரி, நம்ம அடுத்த அவுட்டிங் எப்போ? ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஆமாம், நெக்ஸ்ட் டைம் வந்து மால் போகிறோம். மால் போயிட்டு ஒழுங்காக போயிட்டு இறங்க போகலாம். நல்ல ஒரு இடத்துல போய் சாப்பிடணும். ஆமாம், திரும்பி வேற எங்கேயாவது போயிட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பராக ஒரு vlog வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் நாங்கள். ஓகே பை பை. ஓகே பை. இப்போ இறங்க போகிறாங்க, வீட்டுக்கு போக போகிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மேடம் வந்து இறங்குறாங்க. நெக்ஸ்ட்டு நான் அப்படியே முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால தான் நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டோம், இல்லைன்னா நான்வெஜ்ஜே சாப்பிட்ருப்போம். நான் வந்து எல்லா சஷ்டிக்குமே முருகன் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது, நாளைக்கு வந்து இந்த கோயிலில் பால் குடமா, மைக் செட்லாம் வச்சு பாட்டு ஓடிட்டு ஒரே சவுண்டாக இருந்தது. இந்த கோயில் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. நான் எப்போயுமே லேட்டாக தான் போவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது கோயில். நெக்ஸ்ட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு, எப்போதும் விடவே இன்றைக்கி நல்லாவே சாமி பார்த்தோம். நமக்கு எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் முருகனை போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறமா விளக்கு போட்டுட்ருந்தேன். முருகனுக்கு வந்து 6 நெய் தீபம் போடணும். அதுதான் முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷம். போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. மார்னிங் போனது 9:30 இருக்கும். இப்போ ஒரு 7 o'clock ஆச்சு. காலையிலேருந்து ஃபுல்லாக அலைஞ்சி போன ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி நேராக வீட்டுக்கு வரல. இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால முருகன் கோயிலுக்கெலாம் போயிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வரேன். செம்ம டயர்டாக இருக்குது. ஃபேஸை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு நம்ம சஷ்டிங்கிறதுனால வேலாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டு அப்புறம் தான் தூங்கணும். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.